பலிது பலிது இயேசுவின் பலிது. இறைவன் மைந்தனே பலி பொருள் என தன்னை இழந்திடும் பலிதுவே. அகந்தை நீக்கிய தியாகம் செய்து அன்பினை பகிர்வோம். அகந்தை நீக்கிய தியாகம் செய்துமே அன்பினை பகிர்வோம். இயேசுவில் வாழ்வோம், இயேசுவாய் வாழ்வோம். பலிது பலிது இயேசுவின் பலிது. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. அன்பானவர்களே, 1963 ஆண்டு இந்த திருத்தலத்திலே எஸ் மரிய சூசை என்கின்ற திருப்பணியாளர் முதல் தமிழ் குருவாக நியமிக்கப்பட்டார். அவருடைய பணிக்காலத்திலேயே இந்த ஆலயம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது. இப்பொழுது நாம் புதிய வேளாங்கண்ணியிலிருந்து பழைய வேளாங்கண்ணி செல்லுகின்ற அந்த சிலுவை பாதைகளை எல்லாம் மிக நேர்த்தியாக வடிவமைத்த பெருமை அவருக்கு சார்ந்தது. நாம் இன்று காணுகின்ற காட்சியகமெல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டது. அவர் வழியாக கடவுள் இந்த ஆலயத்தை மிகுந்த மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இன்று அவருடைய இறந்த நாள். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் அவருக்காகவும் கடவுளிடம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் 2 7, 8 ஆகிய வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கிறேன். நீர் என் மைந்தர், நான் இன்று உன்னை பெற்றெடுத்தேன். நீ விரும்புவதை என்னிடம் கேளும்.
பூவுலகின் கடை எல்லவரை நான் அனைத்தையும் உனக்கு உடைமையாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு நமக்கு உரைத்திருக்கிறார். நாம் விரும்புவதை அவரிடம் கேட்கும்படி அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எதையெல்லாம் விரும்பி கேட்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு செய்து கொடுப்பார். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய இறைவா, பாஸ்காரல் உதவிகளால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய மன்னக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவிலே எந்நாளும் வளர்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்று உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போஞ்சி பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ராயேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அருண் செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடியுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 2 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர்.
அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு மகத்துவம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆழ்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கிறார்கள். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கோதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கோதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீரினாலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என
மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன், மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களோடு இருக்கும்படி ஒரு துணையாளரை அனுப்பும்படி நான் தந்தையிடம் கேட்பேன். அவரும் உங்களுக்கு அவரை அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன். அருளப்ப நற்செய்தி 14வது அதிகாரம் 16 - 18 முடிய உள்ள இறை வசனங்கள். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, பேதுருவும் யோவானும் மாலை 3 மணி அளவில் ஆலயத்திற்கு வேண்டுவதற்காக செல்கிறார்கள். ஆலய வாயிலிலே நடக்க முடியாத ஒருவனை இயேசுவின் பெயரால் ஆசீர்வதித்து நடக்க வைக்கிறார்கள். இதனை கண்ட தலைமை குருக்களும் பரிசேயரும் சதுசேயரும் அவர்களை பிடித்து காவலில் வைத்து துன்புறுத்தி அவர்களை தண்டிக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு விடுதலை செய்கிறார்கள். அப்படி விடுதலை செய்யப்பட்டவர்கள் வெளியிலே வந்து விசுவாசத்தோடு வாழ்ந்த மக்களிடம் பேசிய வார்த்தைகளும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்த நிகழ்வும் தான் இன்றைய முதல் வாசகம். இந்த வாசகம் திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே துணிவு பெற மன்றாட்டு என்று தலைப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். பெரிய பிரச்சனையை அவங்க சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. பெரிய கொடுமைக்கு ஆளாகி சிறை காவலிலிருந்து வெளில வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க, சாமி எங்களுக்கு துணிவை தாரும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த ஜெபித்த நிகழ்வு தான் இன்றைய முதல் வாசகம். எப்படி ஜெபிக்கிறார்கள்? ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. வேற்றினத்தார் சீறி எழுந்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். எல்லோரும் ஒரே அணியாக திரண்டு நின்றார்கள். இயேசுவுக்கு எதிராக எத்தனையோ பொய் சாட்சிகளை சொன்னார்கள். ஆனாலும் உம் திட்டப்படியே எல்லாம் நடந்தது. இப்போதும் எங்களை அச்சுறுத்துகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு துணிவை தாரும், உமது கையை நீட்டி எங்களுக்கு நலமளியும், அடையாளங்களையும் அரும் செயல்களையும் நீர் செய்து காட்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்ற ஜெபம்தான் முதல் வாசகம். அப்படி அவர்கள் ஜெபித்த பிறகு என்ன நிகழ்ந்தது? அவர்கள் இருந்த இடம் அதிர்ந்தது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு துணிவோடு சென்றார்கள் என்று அந்த பகுதியானது முடிவடைகிறது.
நாமும் வேதனைக்கும் நெருக்கடிக்கும் சூழ்ச்சிக்கும் ஆளாக்கப்பட்டு கைவிடப்படுகிற போதெல்லாம் தூய ஆவியானவர் வல்லமையோடு நமக்காக நம்முள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. ரோமே நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே புனித சின்னப்பர் 8வது அதிகாரத்திலே 26 உள்ள வசனங்களில் இப்படி எழுதுகிறார். நமது வலுவற்ற நிலையில், நான் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்ன செஞ்சா இந்த பிரச்சனை தீரும்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல எப்படி கடவுள்கிட்ட வேண்டுனா நான் கேட்டது நடக்கும்னு எனக்கு தெரியல. நமது வலுவற்ற நிலையில் தூய ஆவியார் தாமே நமக்கு துணை நிற்கிறார். எப்படி பேதுருவோடும் யோவானோடும் சேர்ந்து அவர்கள் எல்லாம் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வந்து அவர்களுக்கு துணிவை தந்து வழி நடத்தினாரோ, அதே போன்று நம்முடைய கைவிடப்பட்ட நிலையில், நம்முடைய வலுவற்ற நிலையில் தூய ஆவியார் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எப்படி ஜெபிப்பது, என்ன ஜெபிப்பது என்று நமக்கு தெரியாது. சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். சில நேரத்தில் நம்ம ரொம்ப வெறுத்து போய் இதுக்கு மேலே எப்படி வேண்டதுன்னே தெரியல சாமி அப்படின்னு உட்காரப்ப நம்ம மூச்சு பெருசா வரும், வேதனையின் மூச்சு. அந்த மூச்சுக்களை எல்லாம் ஜெபங்களாக மாற்றித்தரக்கூடிய வல்லவர் பரிசுத்த ஆவியானவர். தொடர்ந்து அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அவர்களின் நன்மைக்காகவே தூய ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். இப்ப நமக்கு பிரச்சனை, நமக்கு நெருக்கடி, நமக்கு கஷ்டம்னா நமக்கு துணை நிற்பதற்காக தூய ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். ரோமை நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் 8வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 10வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கும், தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். பாவத்தின் விளைவாக நம் உடல் செத்ததாக இருந்தாலும், பிரச்சனை கஷ்டம் நெருக்கடியில் நாம சோர்ந்து போனாலும் நமக்குள் தூய ஆவியானவர் எப்போதும் உயிராயிருந்து நமக்கு துணிவை தருகிறார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். லூக்காஸ் நற்செய்தியிலே 12வது அதிகாரத்திலே 11-12 அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தொழுகை கூடங்களில் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் எல்லார் முன்னிலையிலும் உங்களை அழைத்து செல்வார்கள். உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பாங்க, நிறைய பிரச்சனையை கொடுப்பாங்க, நிறைய நெருக்கடியை நீங்க சந்திப்பீங்க. என்ன பதிலளிப்பது, எப்படி பேசுவது, என்ன சொல்வது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்நேரத்தில் தூய ஆவியார் உங்களுக்கு அருள்வார் என்று இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நமக்கு பிரச்சனை நெருக்கடியெல்லாம் நினச்சி பயந்துடக்கூடாது. வரட்டும், நம்மோடு இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு தங்கி இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் உயிராய் என்னாலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்மால் முடியாத காரியங்களை எல்லாம் நமக்காக செய்து கொடுக்க அவர் எப்போதும் இருக்கிறார். சக்கரியா புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உனது ஆற்றலாலும் அல்ல, உனது வலிமையாலும் அல்ல, எனது ஆவியாலே எல்லாம் ஆகும் என்று கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குள் இருக்கின்ற ஆவியானவர் நம்மால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் நமக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்பார். நீதித்தலைவர்கள் புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் 14வது அதிகாரத்திலே சிம்சோன் தன் தாய் தந்தையை அழைத்து கொண்டு ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருப்பார். ஒரு சிங்கக்குட்டி அவரை நோக்கி பாய்ந்து ஓடி வரும்.
14வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? ஆண்டவரின் ஆவி அவர் மீது இறங்கியது, சிங்கக்குட்டியை இரண்டாக அவர் கிழித்து போட்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. 15வது அதிகாரத்தில் நீதித்தலைவர் புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால், பெலிஸ்தியர்கள் முன்னிலையிலே கயிர்களெல்லாம் கட்டப்பட்டு சிம்சோன் என்ன செய்வதே என்று தெரியாமல் அவர்கள் முன்னால் அடிமையைப் போல நின்று கொண்டிருப்பார். ஆண்டவரின் ஆவி வல்லமையோடு அவர் மீது இறங்கியது. நெருப்பிலே பட்ட கயிறை போல கயிர்களெல்லாம் தெரித்து விழுந்தன. கழுதை தாடையை எடுத்து சிம்சோன் 1000 பேரை ஒரே நேரத்திலே கொன்றான் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அதை அவன் செய்யவில்லை. அவனுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அந்த துன்பத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய 2வது கடிதத்திலே 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தூய ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்குள் தூய ஆவியார் இருக்கிறார், உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளிலெல்லாம் உங்களை விடுவித்து காப்பதற்காக எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே எப்போதும் இருக்கிறார். இதை நம்புங்கள். அந்த சீடர்களைப் போலவே நீங்களும் நெருக்கடிகளை செபியுங்கள். ஆண்டவரே துணிவை தாரும், ஆண்டவரே உம் அருளை தாரும், ஆண்டவரே உமது கையை நீட்டி எங்களுக்கு நலமளிக்க செய்யும். ஆண்டவரே அருளடையாளங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்விலே செய்யும். பரிசுத்த ஆவியானவரை வல்லமையோடு எங்களுக்குள்ளேயே இருக்கச் செய்யும் என்று தொடர்ந்து செய்யுங்கள். வல்ல தேவன் நல்லதை மட்டும் உங்களுக்கு செய்வார். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிட சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவார். உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அக்களிப்புறும் திருச்சபையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இம்மாபெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் விசுவாசிகளுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். நான் கடவுளையே நாடுவேன், அவரிடம் மட்டுமே என் வழக்கை ஒப்புவிப்பேன். எண்ணிலடங்காத வியக்கத்தக்கனவற்றையும் ஆராய முடியாத பெரியனவற்றையும் செய்யக்கூடியவர் அவரே என்று யோபு புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 8, 9 அந்த வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மையே நாடி தேடி வந்திருக்கிறார்கள். உம்மிடம் மட்டுமே தங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எல்லாம் சொல்லி செபிக்கிறார்கள். எத்தனையோ ஏக்கங்களை சுமந்து கொண்டு இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் செபித்து கொண்டிருப்பார்கள். என் ஆண்டவர், என்னுடைய ஆரோக்கிய மாதா என்னுடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்ற விசுவாசத்தோடு உம்மிடம் தங்களுடைய தேவைகளை சொல்லி செபித்து கொண்டிருப்பார்கள். குடும்ப நன்மைகளுக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, விவசாயம் செழிப்பதற்காக, உடல் உள்ள வியாதிகள் எல்லாம் அகழ்வதற்காக, கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காக என்று சொல்லி எத்தனையோ தேவைகளை சுமந்து இந்த ஆரோக்கிய தாயின் திருமுகத்தை பார்த்து செபித்து கொண்டிருப்பார்கள். அத்துணை தேவைகளையும் ஆண்டவரே நீர் ஏற்று இவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தருளும். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும், உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். நான் விரைவாக அதை செய்து முடிப்பேன், நானே ஆண்டவர் என்று எசாயா புத்தகத்திலே 60ஆவது அதிகாரத்திலே 19 உள்ள வசனங்களிலே எங்களோடு பேசி இருக்கிற எங்கள் அன்பான கடவுளே, இதோ இந்த காலை வேளைகளே செபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீர், கவலை, வேதனை, நெருக்கடி எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆரோக்கிய மாதாவே என்னுடைய கண்ணீரை எல்லாம் போக்கும் என்று சொல்லி செபித்து கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கியருளும். விரைவாக விரைந்து இவர்களின் கண்ணீரை எல்லாம் நீர் அகற்றி மனமகிழ்வோடு இவர்கள் வாழ இவர்களை ஆசீர்வதித்திரளும் இறைவா. மகளே, துணிவோடு உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நோய் நீங்கி நலமாயிரு என்று வாக்கு நற்செய்தியிலே 5ஆவது அதிகாரத்திலே 34ஆவது வசனத்திலே பேசிய எங்கள் அன்பான ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் நோயுற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ மருந்து மாத்திரைகளை உண்டாலும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த நோயும் குணமாகாது என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த ஆலயத்திலும் இணையதளம் வழியாகவும் எத்தனையோ நோயுற்றோர் பங்கெடுத்து செபித்து கொண்டிருப்பார்கள். எத்தனையோ நபர்கள் மருத்துவமனைகளை படுத்து கொண்டும் செபித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, ஆரோக்கிய தாயே, நீர்தாமே உம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து இவர்களுக்கெல்லாம் சுகத்தை தந்தருளும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும்
உயிர்த்தெழும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உனில் தந்தாய், நாடும் தேட உணவாய் நீ வந்தாய், உனை தந்தாய். உன்னை உணவாய் நீ நின்றாய், முழு உருவாய் என்னில் கலந்தாய். வாரும் எங்கள் இசையமுதே, இறைவா என் தலைவா. வாரும் எங்கள் இசையமுதே, இறைவா என் தலைவா. செய்யும் போது உம்மை நினைத்தே செய்கிறேன். எந்த மூச்சில் எந்த பாட்டில் உம்மை வைத்தே பாடினேன். இயேசுவே உந்தன் அன்பை பொழிந்து என்னில் கலந்தாயே. இயேசுவே உந்தன் அன்பை பொழிந்து என்னில் கலந்தாயே. என்னை முழு அர்த்தம் பெறவே உன்னை உணவாய் ஏற்றுக்கொண்டேனே. வாரும் எங்கள் இசையமுதே, இறைவா என் தலைவா. வாரும் எங்கள் இசையமுதே, இறைவா என் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். ஆமென். கரம் கூப்பி தலை வணங்கி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.